ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க மோதல் தீவிரமடைந்த நிலையில் தெஹ்ரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து இந்திய தூதரகம் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானில் இருந்த பெரும்பாலான இந்திய மாணவர்கள் பாதுகாப்பு காரணங்களால் நகரத்திற்கு வெளியே மாற்றப்பட்டு போக்குவரத்து, தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், வீட்டிற்குள்ளேயே இருக்கவும், போராட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லாமல் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 186 ஏவுகணைகளில் 172 தகர்க்கப்பட்டதாகவும் 812 ட்ரோன்களில் 755 அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழந்து 68 பேர் லேசான காயமடைந்துள்ளனர். கட்டடங்களுக்கு குறைந்த அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதாகவும் பன்முக வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து செயல்பாட்டில் உள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு இனி நேரமில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரூத் சமூக பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், ஈரானின் வான் பாதுகாப்பு, விமானப்படை, கடற்படை தலைமை என அனைத்தும் போய்விட்டதாக குறிப்பிட்டார். அனைத்தும் அழிந்த பின் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வந்திருந்தாலும் தற்போது காலம் கடந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது இதுவரையில் நடத்திய 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் 787 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய செம்பிறை சங்கம் தெரிவித்துள்ளது. 153 நகரங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள IRIB அரசு ஊடக வளாகம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. தடான்ஸ் அணுசக்தி மைய நுழைவுப் பகுதிகள் சேதமடைந்ததை சர்வதேச அணுசக்தி முகமை உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதல் நடத்தியதில் 52 பேர் உயிரிழந்தனர். ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதல்களால் பதிலடி கொடுத்து வருகிறது. இதற்கிடையே மேற்காசிய நிலவரம் குறித்து பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன், போர் விரிவடையாமல் தடுக்க உடனடி நடவடிக்கை மற்றும் பேச்சுவார்த்தை அவசியம் என தெரிவித்துள்ளார். பீகார் அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் தீவிர அரசியலில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என மாநில அமைச்சர் ஸ்ரவன்குமார் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும், இந்த அறிவிப்பு வெளியாகப் போவது கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நிஷாந்த் குமார் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கலாம் என அமைச்சர் சூசகமாக பதிலளித்தார். சீனாவில் விளக்கு திருவிழாவை முன்னிட்டு அந்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான 100 மீட்டர் நீள மரபெஞ்ச் டிராகன் ஊர்வலம் மற்றும் பாரம்பரிய ஒபாரா இசை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த கொண்டாட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று ஜிலின் நடனம் மற்றும் நிழற்பாவை கூத்து உள்ளிட்ட கலைகளை அரங்கேற்றினர். நாட்டின் அமைதி மற்றும் செழிப்புக்காக நடத்தப்படும் இந்த திருவிழா சீனாவின் கலாச்சார தொடர்ச்சியை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பொங்கல் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கோயில் கருவறையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தை கொண்டு மேல் சாந்தி அடுப்பில் தீ மூட்டியதை தொடர்ந்து பொங்கல் வைக்கும் நிகழ்வு கோலாகலமாக தொடங்கியது. இதில் பாரம்பரிய உடையணிந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம், நிதி சுதந்திரம் கோரும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் முயற்சிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கூட்டாட்சி என்பது அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்றும் மத்திய அரசிடம் அதிகாரம் குவிக்கப்படுவது அந்த சமநிலையை சீர்குலைப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலங்களுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்த மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் போன்ற அமைப்புகளை மத்திய அரசு முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் குறித்த தமிழக அரசின் அறிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியாவின் ஒற்றுமை என்பது ஒற்றைத்தன்மை இல்லை என்றும் அரசமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கையில்தான் அடங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூட்டாட்சி தத்துவத்தை மீட்டெடுக்கும் முயற்சி அனைத்து மாநிலங்களின் கூட்டு முயற்சியாக அமைய வேண்டும் என்ற சித்தராமையாவின் கருத்தை வரவேற்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு தனது வேட்பாளரை நிறுத்த காங்கிரஸ் கட்சி ஆர்வம் காட்டி வரும் நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவிடம் விட்டுக் கொடுக்குமாறு காங்கிரஸ் மீனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கடந்த முறை காங்கிரஸ் தனது இடத்தை சிவசேனாவிற்கு விட்டுக் கொடுத்ததை சுட்டிக்காட்டியுள்ள அக்கட்சித் தலைவர்கள் இம்முறை பிடிவாதம் பிடிக்காமல் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என உத்தவ் தாக்கரேவை கேட்டுக் கொண்டுள்ளனர். இருப்பினும் சட்டமன்றத்தில் தங்களுக்கு அதிக பலம் இருப்பதாக கருதும் உத்தவ் தரப்பு இந்த இடத்தை விட்டுத்தர தயக்கம் காட்டி வருவதால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவை பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 5. தேர்தல் முடிவுகள் மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல் 3 கோடி சந்தாதாரர்களை கடந்துள்ளது. இதன் மூலம் யூடியூப் தளத்தில் உலகளவில் அதிக பின்தொடர்பவர்களை கொண்ட அரசியல் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விட 7 மடங்கு அதிகமான யூடியூப் சந்தாதாரர்களை மோடி பெற்றுள்ளார். கடந்த மாதம் இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பின்தொடர்பவர்களை கடந்த முதல் உலக தலைவர் என்ற பெருமையையும் மோடி பெற்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கூட்டணியை தக்கவைக்க முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் குழு குறைந்தது 39 தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக நின்றது. இந்த அழுத்தத்துக்கு திமுக பணியாததால் கூட்டணி நிலைக்குமா என்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தையில் தேக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை தக்கவைக்க இறுதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி டெல்லியில் சோனியா, கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் அவர்களோடு ப. சிதம்பரமும் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ப. சிதம்பரத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கிருந்து இருவரும் ஒரே காரில் முதல்வர் ஸ்டாலினின் இல்லம் சென்று அவரை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு கட்சிகளுமே இறங்கி வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்தில் 39 தொகுதிகளுடன் 2 ராஜ்யசபா இடங்களை கேட்ட காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தையின் போது 36 தொகுதிகளுடன் இந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் அடுத்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் வழங்குமாறு கோரியதாக தெரிகிறது. ராகுல் காந்தி கேட்டனுப்பிய இந்த எண்ணிக்கையை ப. சிதம்பரம் முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து திமுகவும் தனது நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்துள்ளது. முதலில் 25 தொகுதிகள் மட்டுமே தருவதாக சொன்ன திமுக தற்போது 30 தொகுதிகளுடன் 2 ராஜ்யசபா இடங்களை வழங்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் அழுத்தத்துக்கு அடிபணியக்கூடாது என முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர்கள், திமுக செயலர்கள் வலியுறுத்துவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசின் நிர்பந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கதல்ல என முதல்வரிடம் பேசும் அவர்கள் அக்கட்சிக்கு 27 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்க முதல்வர் பரிசீலித்த நிலையில் அது அதீதம் என கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது. 36 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள், உள்ளாட்சியில் 20% என பேரத்தில் காங்கிரஸ் உறுதி காட்டுவதால் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் தமிழ்நாடு காங்கிரசும் பிளவுறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரசின் ஒரு பிரிவு திமுக தலைமையோடு பேசி வருவதாகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் காங்கிரஸ் உடையும் எனவும் சொல்லப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னவாகும் என இன்று அல்லது நாளை தெரிந்துவிடும் என கூறப்படும் நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் என்ன முடிவெடுப்பார்கள் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுகவுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் இழுபறி இல்லை என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், ப. சிதம்பரம், முதல்வர் ஸ்டாலின் இடையேயான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது எனவும் கூறினார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல மரியாதை கூட்டணி உறுதியா கேட்டு அப்படிலாம் எந்த கெடுவும் விதிக்கல. எந்த கெடுவும்
அதெல்லாம் ஒண்ணு ஈடுபடலாம் ஒண்ணு கிடையாது. பேசி அதெல்லாம் டெல்லி போயிருக்காங்க சார். சார் நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேரும் கூட்ட சொல்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க.